எடப்பாடி பழனிசாமி மீது அன்புமணி ஆதரவாளர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றனர். நேற்று சட்டப்பேரவை வளாகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் எம்எல்ஏ அருள் சந்திப்பு நிகழ்த்தியிருந்தார். தனது ஊர்க்காரர் மண்ணின் மைந்தர், அதே நேரத்தில் முதலமைச்சராக இருப்பவரா என்பதனால் அவரை சந்தித்திருப்பதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த நிலையில் சுமார் 15 நிமிடங்கள் இருவரும் ஆலோசனை நடத்திய நிலையில் அன்புமணியின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணியின் ஆதரவாளர்கள் இந்த சந்திப்பு குறித்து என்ன சொல்லியிருக்காங்க? சரவணன் வணக்கம். நேற்றைய தினத்தில் எடப்பாடி பழனிசாமியை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அவரது எதிர்க்கட்சி தலைவர் அறையில் வைத்து அருள் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர் அருள் சந்தித்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாமகவினுடைய அன்புமணி தலைமையிலான அணி என்பது இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினத்தில் தமிழக எதிர்க்கட்சி தலைவரை அருள் அவர்கள் கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. அதனை அருளே உறுதி செய்திருந்தார். மேலும் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது, எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், அதனால் சந்தித்தேன். கூட்டணி குறித்து மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பார் என எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பின்பு அருள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் குறிப்பாக திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அணி திமுக கூட்டணியில் வந்தால் நாங்கள் அங்கு இருக்க மாட்டோம் என திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மருத்துவர் ராமதாஸ் அணியினுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக நிறுத்திவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதிமுகவுடன் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் அதனை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மறுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினத்தில் அருள் அங்கு சென்றபோது கூட எடப்பாடி பழனிசாமி நலம் விசாரித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டதாகவும், கூட்டணி குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்ற தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அருள் சந்திப்பிற்கு சமூக வலைதளங்களில் அன்புமணியின் தீவிர ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் பன்னீர்செல்வம், சசிகலா போன்றவர்களை அன்புமணி சந்தித்தால் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா? அந்த மாதிரிதான் இந்த சந்திப்பு. எங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், அவர்களுடன் இவர் சந்திப்பு நடத்துவது தேவையற்றது. அரசியலில் ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு செய்தி, ஒவ்வொரு கைகோர்ப்பும் ஒரு உணர்வு. தொண்டர்களின் நம்பிக்கையும் உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டுகோள் விடுக்கும் வகையில் அவர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி மீது அன்புமணி ஆதரவாளர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றனர். நேற்று சட்டப்பேரவை வளாகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் எம்எல்ஏ அருள் சந்திப்பு நிகழ்த்தியிருந்தார். தனது ஊர்க்காரர் மண்ணின் மைந்தர், அதே நேரத்தில் முதலமைச்சராக இருப்பவரா என்பதனால் அவரை சந்தித்திருப்பதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த நிலையில் சுமார் 15 நிமிடங்கள் இருவரும் ஆலோசனை நடத்திய நிலையில் அன்புமணியின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணியின் ஆதரவாளர்கள் இந்த சந்திப்பு குறித்து என்ன சொல்லியிருக்காங்க? சரவணன் வணக்கம். நேற்றைய தினத்தில் எடப்பாடி பழனிசாமியை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அவரது எதிர்க்கட்சி தலைவர் அறையில் வைத்து அருள் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர் அருள் சந்தித்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாமகவினுடைய அன்புமணி தலைமையிலான அணி என்பது இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினத்தில் தமிழக எதிர்க்கட்சி தலைவரை அருள் அவர்கள் கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. அதனை அருளே உறுதி செய்திருந்தார். மேலும் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது, எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், அதனால் சந்தித்தேன். கூட்டணி குறித்து மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பார் என எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பின்பு அருள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் குறிப்பாக திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அணி திமுக கூட்டணியில் வந்தால் நாங்கள் அங்கு இருக்க மாட்டோம் என திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மருத்துவர் ராமதாஸ் அணியினுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக நிறுத்திவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதிமுகவுடன் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் அதனை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மறுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினத்தில் அருள் அங்கு சென்றபோது கூட எடப்பாடி பழனிசாமி நலம் விசாரித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டதாகவும், கூட்டணி குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்ற தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அருள் சந்திப்பிற்கு சமூக வலைதளங்களில் அன்புமணியின் தீவிர ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் பன்னீர்செல்வம், சசிகலா போன்றவர்களை அன்புமணி சந்தித்தால் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா? அந்த மாதிரிதான் இந்த சந்திப்பு. எங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், அவர்களுடன் இவர் சந்திப்பு நடத்துவது தேவையற்றது. அரசியலில் ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு செய்தி, ஒவ்வொரு கைகோர்ப்பும் ஒரு உணர்வு.
தொண்டர்களின் நம்பிக்கையும் உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டுகோள் விடுக்கும் வகையில் அவர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். சர்வம். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.